ஏன் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும்? அதனுடைய 10 ரகசியங்கள், ஒரு 10 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய லைஃப்பில் 24 மணிக்கூர் ஆண்டவர் தருகிறார். ஆனால் தொடர்ச்சியாக இடைவிடாமல் கண்டினியூவாக ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. அது எதற்காக அப்படி சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்லுகிறது. வல்லமையான தேவ மனிதர்கள் 24 மணிக்கூறும் அவர்கள் சோத்திரம் பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டே அவர்களுடைய உள்ளான மனுஷனை அப்படி பழக்கி வைத்திருந்தார்கள். எதனால் அவர்கள் அப்படி செய்தார்கள்? அதற்கு பின்னாடி உள்ள வேதம் சொல்லுகிற வேத ஆதாரத்தோடு உள்ள ஒரு 10 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கிற நீங்கள் ஜெபிக்கணும், நான் இன்னும் ஆவியில் பலப்படணும், என் வாழ்க்கையிலையும் இந்த ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளணும்னு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா இது ரொம்ப மெயினான ஒரு பதிவு. வேத வசனத்தோடு ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஜெபிக்கவில்லை என்றால் எப்பேற்பட்ட ஆபத்துகள் நமக்கு தெரியாமலே நம்மை சூழ்ந்து கொள்கிறது. 1 மணிக்கூர் ஜெபித்தால் போதுமா? இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே ஜெப லைஃப் ஸ்டைலாக மாற்றணுமா? அதற்கு பின்னாடி உள்ள ஒரு 10 ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரேயர் இஸ் த ஆக்சிஜன்னு சொல்லுவாங்க. ரெய்னார்டு பாங்கே என்ற தேவ மனிதர் ப்ரேயர் இஸ் ஆக்சிஜன்னு சொல்லுகிறாரு. ப்ரேயர் சபையினுடைய முதுகெலும்பு, பேக் போன்னு சொல்லப்படுகிறது. ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, ஜெபிக்கிற மனிதன் ஜெய உள்ள மனிதன் பல கோட்ஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். பல காரியங்களை நம்ம ஜெபத்தை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இதை நாம் இடைவிடாமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10 மெயினான இம்பேக்டான ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த பிறகு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சொல்லப்போனால் 24x7 24x7 7 நாள் ஒரு வாரம் சொல்லப்படுகிறது. அப்படி எல்லா நாட்களும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்றெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். பல மணிக்கூர் ஜெபிக்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலாம் பார்த்துருக்குறோம். அநேகருக்கு தெரியும். வரக்கூடிய நாட்களில் இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி, உள்ளான மனுஷனை 24 ஹவர்ஸும் ப்ரேயரில் என்கேஜ் பண்ணுறது எப்படி, உள்ளான மனிதனை ஜெபத்திலேயே கொண்டு வருகிறது எப்படி, அதை நாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அதற்கு முன்பதாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஏன் ஜெபிக்க வேண்டும்? 1 மணிக்கூர் போராதா? 2 மணிக்கூர் போராதா? ஏன் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லுகிறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியங்களை கொண்டு வந்து தேவ ஜனங்கள் கையில் கொடுக்குற ஒரு சேனல். நீங்கள் புதிதாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். வாரத்தில் 1 வீடியோவோ 2 வீடியோவோ உங்களை நோக்கி கண்டிப்பாக உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற லெவலில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையோடு வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு நிச்சயமாக வரும். அது உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். நிறைய பேருக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும், அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமல்ல. அதற்கு பின்னாடி நமக்கு ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவைப்படும். இதை பேசிக்கொண்டு இருக்கிற நான் பைபிள் காலேஜில் நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த பைபிள் காலேஜினுடைய டிகிரிஸ் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்பட போகிறது வேத வசனம். ஸோ அந்த படித்த எல்லா விஷயங்களிலிருந்து தியாலஜிக்கலாக எல்லாம் படித்திருந்தாலும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆண்டவர் இந்த சேனல் மூலமாக உதவி செய்கிறார். இன்றைக்கும் ஒரு 10 ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது, இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டவர் சொல்லக்கூடிய ரகசியத்தை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம நினைப்போம் 24 ஹவர்ஸ் 24 மணிக்கூறும் நம்ம ஒரே இடத்துல இருந்து ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்று கேட்டால் அந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. ஒரே இடத்துல இருந்து 24 மணிக்கூர் ஜெபின்னு பைபிள் ஆண்டு எங்கேயுமே சொல்லவில்லை. எந்த வேலையும் செய்யாமல் ஜெபித்து கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் இந்த சங்கீதம் 1ல் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்னு சொல்லக்கூடிய வசனத்தையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். இடைவிடாமல் ஜெபிக்கணும் சொன்ன வசனத்தையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்கிற வசனத்தையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். காரணம், அவர்கள் நினைக்காங்க தூங்காமல் ஜெபித்து கொண்டு இருக்கணும், எப்பொழுதுமே ஜெபிக்கணும் போல, நம்ம எந்த வேலையும் செஞ்சால் அந்த ஜெபம் கெட்டு போயிடும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் தான் தேவஜனங்கள் சீர்திருத்தத்தை உண்டாக்கணும். நீங்கள் 1 மணிக்கூர் ஒரு இடத்துல உட்காந்து அசையாமல் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஜெபிக்கலாம், வீண் சிந்தனை இல்லாமல். அசையாமல் சொன்னால் உடம்பு அசைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை. அந்த இடத்துல இருந்து வீண் சிந்தனைகளை கொடுக்காமல் சினிமாவோ இல்லை உலக விஷயங்களையோ அந்த இடத்துல கொண்டு வந்துடாதபடி, இல்லை செல்ஃபோனை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் ஆக்கிறாதபடி, இல்லை டிவி சீரியல் உள்ள இடங்களில் உட்காந்து நீங்கள் அதை பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் ஆக்கிறாதபடி நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறதா ஆண்டு விரும்புகிறார். இன்னும் தேவ பிள்ளைகள்
ஜெபிக்கிற நேரத்தில் கண்டதையும் என்ன செய்யக்கூடாது, உலக விஷயங்களை படித்து கொண்டோ இல்லை நான் டிக்ஷனரியை படிக்க போகிறேன் அதை படிக்க போகிறேன், அது ஜெப நேரத்தில் அல்ல. அது ரிசர்ச் டைமில் நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீயான டைமில் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டிவோஷனல் டைம்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய நேரம், ஸ்கிரிப்சுரல் டைம், பிப்ளிக்கல் டைம், ஸ்பிரிச்சுவல் டைம். இந்த நேரத்தில், ஆவிக்குரிய நேரத்தில் நீங்களும் கர்த்தர் மட்டும் உட்கார வேண்டிய இடம். இதை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், விழித்திருந்து 1 மணிக்கூறாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா, ஏன்னா சோதனை வருகிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சீசர்களிடத்தில் சொன்னார். ஸோ ஒரு 1 மணிக்கூர் ஜெபத்தை நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பண்ணலாம். ஆனால் அதற்குன்னு சொல்லிட்டு 24 மணிக்கூறும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா யார் சமையல் பண்ணுவா, யார் ஆஃபீஸ் போவா, யார் பிள்ளைகளை பாதுகாப்பா, யார் குடும்பத்தை கெட்டுவா, எப்படி வருமானம் வரும், எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் 24 மணிக்கூறும் என் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபை உள்ளான மனிதர். அந்த உள்ளான மனுஷனால், அந்த உள்ளான மனுஷியால் எப்பொழுதுமே ஆண்டவரை காண்டாக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் தங்கும் ஆலயம். அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இருந்துச்சு, அதற்கு பேர் தான் ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிள்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஆண்டவர் எப்பொழுதுமே வாசம் பண்ணினார். ஸோ இன்னைக்கு அந்த ஆலயம் கிடையாது, இன்னைக்கு நீங்கள் தான் தேவன் தங்கும் ஆலயம். அப்போ உங்களுக்குள்ளாடி 24 ஹவர்ஸ் 24 மணிக்கூறும் கர்த்தர் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது எங்கே கேட்குதுன்னா உங்கள் உள்ளான மனுஷனில் கேட்குது. அதனால தான் நிறைய நேரம் நீங்கள் தூங்கி எழும்பும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஓடிக்கொண்டு இருக்கும், ஏசப்பாவுடைய பாடல்கள் இல்லை ஒரு வசனம், ஏதோ ஒன்று இருதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் அந்த அனுபவத்தை தருவார். ஆனால் இந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் அனுபவித்திருப்போம். ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த இருதயத்தில் உள்ள மெல்லிய சத்தம், இருதயத்துக்குள்ள உள்ள சோத்திரங்கள், இருதயத்தில் பாடல் ஓடுகிற அனுபவங்கள், அதிகாலையில் எழும்பும் பொழுது உள்ள ஒரு பாடல் ஓடும், இல்லை வசனம் ஓடும், இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. இதுதான் உள்ளான மனிதன். இந்த மனிதனை வைத்து தான் நம்மளால் 24 மணிக்கூறும் ஜெபிக்க முடியும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த மூளைன்னு சொல்லப்படுகிறது உலக வேலைகளை செய்ய பயன்படுத்தப்படும். நீங்கள் கிச்சனில் நிற்கிறீங்கன்னா, கிச்சன் சார்ந்த வேலைகளை ஒரு சகோதரி செய்கிறாங்கன்னா, கத்தி எங்கே இருக்குது, கேரட் எடுக்கணும், ஃப்ரிட்ஜை திறக்கணும், பிளேட் எடுக்கணும், வெட்டணும், சாம்பார் ரெடி பண்ணணும், குக்கர் எடுக்கணும், விசில் எடுக்கணும், எல்லாமே செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இதற்கு எல்லாவற்றையும் செய்கிறதற்கு உடன் ஹெல்ப்பராக இருக்கிறது மூளை. இந்த மூளைன்னு சொல்லுகிறது அதுக்கு எல்லாமே தெரியும். இந்த மூளை ரொம்ப டெக்னிக்கான பர்சன். இதுக்கு எல்லாமே தெரியும். கத்தி எங்கே இருக்குதுன்னு தெரியும், பிளேட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும், எவ்வளோ நேரத்துக்குள்ளேருந்து சமையலை செய்யணும்னு தெரியும், என்னென்ன பொருள் வேணும்னு தெரியும். இது எல்லாமே இந்த மூளையினால் தாங்கப்படுகிறது. இந்த மூளை என்ன செய்யுது, உங்கள் கைக்கு ஆர்டர் கொடுக்குது, போ கத்தி எடு, வேகமாக வெட்டு, சீக்கிரமாக சமையலை செய், குழம்பு ரெடி பண்ணு, காய்கறிகளை வெட்டு, சீக்கிரமாக சமையலை செய்து பிள்ளைகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், மத்தியானத்துக்கு சாப்பாடை ரெடி பண்ணு. இப்படி அழகாக இந்த மூளை நமக்கு உதவி செய்கிறது. அதே நேரம் உங்கள் உள்ளான மனுஷன் சொல்லக்கூடிய ஆவின்னு எடுத்துக்கொள்ளுங்க, இதுதான் இருதயம். இந்த இருதயம் என்ன செய்கிறது, கர்த்தரை துதிச்சு கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா, நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் உங்கள் இருதயம் துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா, நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஜெபிக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் தேவனோடு இருப்பீங்க. ஒரு வேளை உங்கள் கேஸில் ஒரு லீக்கேஜ் இருக்குது, அந்த லீக்கேஜை சாத்தா யூஸ் பண்ணி ஒரு கேஸை லீக் ஆகி வெடிக்க வைக்கிறான். அதில் உங்கள் காலோ உங்கள் கையோ ஏதாவது ஒன்று உடையணும்னு பிசாசுடைய தந்திரம், உங்கள் உயிரே எடுக்கலான்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் புலம்பாமல் இருப்பீங்க. புலம்புனா சாத்தானுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், அவிசுவாசப்படுவீங்க. நிறைய நேரம் கிச்சன்லேருந்து நிறைய பேர் கவலையோடு இருப்பாங்க. ஐயோ வருமானம் இல்லையே, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் கணவர் இப்படி இருக்கிறாரே சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு சைடில் செல்ஃபோனை வச்சுட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே என்ன செய்வாங்க, கேஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சாத்தா என்ன செய்வான், ஓ நல்ல ஷார்ட்ஸாக பார்க்குற வா, அதில் இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக ஏதோ ஒரு ஃபயர் கிராக் என்ன ஆகும், உண்டாகி அந்த இடத்துல ஒரு பூகம்பம், ஒரு சின்ன ஒரு பாதிப்பு உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்க வைக்கும் பொழுது திடீர்னு யாராவது உங்களை வெளியே கூப்பிடுவாங்க, அந்த நேரம் நீங்கள் வெளியே போவீங்க. அப்படி திரும்பி நீங்கள் உள்ளே நடந்து வரும்பொழுது உங்கள் மைண்டு பிஸியாக இருக்காது. அங்கே உள்ள ஆபத்துக்கள் ஒரு வேளை நடந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைனா உங்களுக்கு ஆண்டு உணர்த்துவார், உள்ள ஒரு வாசனை அடிக்க, கேஸினுடைய லீக்கேஜ் வாசனை அடிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, கவனமாக இருப்பீங்க. எந்த விஷயம்னாலும் சரி, ரோட்டில் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க, இல்லை பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை சோத்திரம் பண்ண வச்சு கொண்டே போவார். நீங்கள் போகிற வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகாது, உங்கள் கண்கள் தவறான உலக காரியங்களில் ஈர்க்கப்படாது.
எங்கே ஜீசஸ் இல்லையோ அந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத இடத்துல துன்மார்க்கனுடைய பேச்சு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் காதுக்கு தெரியும், இந்த பேச்சு என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, இந்த அக்கா பேசுகிறது என் ஆண்டவருக்கு பிரியமில்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு உள்ள உணர்வு எப்படி வரும்? நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் வரும். உங்கள் வாயால் உங்கள் நண்பர்கள்ட்ட பேச முடியும், உங்கள் கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட பேச முடியும், உங்கள் உறவினர்கள்ட்ட பேச முடியும். அதே நேரம் நீங்கள் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுதே உள்ள ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத சில ஆலோசனைகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா, ஒரு சகோதரிகிட்ட பேசும் பொழுதோ, ஒரு சகோதரன்கிட்ட பேசும் பொழுதோ, இல்லை உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதோ நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருப்பார். ஒரு முறை ஒரு தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவர்கள் கிச்சனில் நிற்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், அவங்களுடைய மகளுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். அந்த மகள் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூக்காக போயிருந்தாங்க. அவங்க ரிட்டர்ன் வரும் பொழுது நிறைய பேர் அவங்கள துரத்திருக்காங்க. இங்கே அவங்க ஜெபிக்க ஆண்டு ஏவுதல் கொடுக்கிறார். அப்படி அநேகர் துரத்தும் பொழுது அவங்க கரெக்டாக அந்த இடத்துல ஒரு தெரிந்த நபர் ஆண்டு அனுப்பியிருக்கிறார். அவங்களோடு பேசும் பொழுது பின்னாடி ஃபாலோ பண்ண அந்த வாலிபர்கள் அந்த சகோதரியை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஆண்டவர் தூதர்களை அனுப்பணும்னா we have to push forward in prayer. நம்ம ஜபத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த ரேடாருக்குள்ளே இருக்கிறோம், அந்த கனெக்ஷனுக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கிறார். நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால் நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம உள்ளான மனிதன், நம்ம ஆத்துமா, நம்ம மொத்த சரீரமும் கரைபடாதபடிக்கு, பாவமற்றவர்களாக இருக்கும்படிக்கும், தேவ சித்தத்தை செய்யும்படிக்கும் ஆண்டவர் இடைவிடாமல் கனெக்ஷனில் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ தேவஜனங்களை இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு இது ரொம்ப மெயினான ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் உண்மையாகவே என்ன நடக்குது, ஏன் நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அநேகர் ஒரு 10 பாயிண்ட்ஸை கேட்டுட்டு போகணுன்னு வந்திருப்பாங்க. நான் தயவு செய்து திரும்பியும் சொல்லுகிறேன், யாருமே ஒரு 10 பாயிண்ட்ஸை கேட்டுட்டு போகணுன்னு வராதிங்க. ஏன் தெரியுமா? 10 பாயிண்ட்ஸ் கேட்கறதுனால உங்கள் இருதயத்தில் பதிமான்னு கேட்டால் பதியாது. நீங்கள் சோத்திரத்தோடு இருந்து இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போக ஜெபத்தோடு இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் இருதயத்தில் விதைப்பார். அது நடக்கலைன்னா உங்கள் மூளையில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். இட் வில் பிகம் ஆஸ் அ நாலேஜ், இட் வில் நாட் சேஞ்ச் ஆஸ் அ விஸ்டம். உங்களுக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். அறிவாக மாறுகிறது எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யாது. ஆனால் ஆவியாகவும் ஜீவனாகவும் இந்த வசனம் ஞானமாகவும் மாறுச்சுன்னா அது உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். நீங்கள் கீழ்ப்படிய உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு 10 பாயிண்ட்டை கேட்டுட்டு மண்டையில் தூக்கி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கீழ்ப்படிய முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகலை. அதனால் கொஞ்சம் டைம் செலவழித்து சோத்திரத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இருதயத்துக்குள்ளே போயிடும். இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா அது தானாக கிரியை செய்யும். எப்படி ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை நீங்கள் போடுறீங்க, காய்ச்சல் காணாமல் போயிடுது. இதே போல தான் வசனம் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா தானாகவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறிடுவீங்க. ஓகே, நம்ம ஒரு 10 விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த 10 காரியங்களை நம்ம வேகமாக பார்க்கலாம். தேவ ஜனங்கள் கையில் நோட்ஸ்லாம் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஏன் இடைவிடாமல் ஜெபிக்கணும்? நம்பர் 1, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி 55வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவது நம்ம புரிய வேண்டிய விஷயம், ஒரு மந்திரவாதி நம்மளை எதிர்க்கிறதுனாலையோ அல்ல, ஒரு பிசாசு நம்மளை எதிர்க்கிறதுனாலையோ அல்ல, நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது அதனாலையுமே அல்ல. முதல்ல நம்ம புரிய வேண்டியது, நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ளணும். சாத்தான் ஒரு நாளில் 24 மணிக்கூர் தாக்குறான்னு கேட்டால் தாக்குகிறான். பட் ஆனால் ஏதோ ஒரு நேரம் தான் உங்களுக்கு கோவம் வருது, ஏதோ ஒரு நேரம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு இச்சையோ இல்லை ஒரு போராட்டமோ ஒரு மனக்கவலையோ எப்போமோ வருது. ஆனால் 24 மணிக்கூறும் உங்களுக்கு தேவைப்படுறது தேவனோடு உள்ள உறவு. அப்போ இந்த 24 மணிக்கூறும் உங்கள் லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் தேவனுடைய நினைவுகளை புரியணும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என் நினைவு உன் நினைவு இல்லை, என் வழிகள் உன் வழிகள் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறார் அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற எல்லாருமே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்போ முதலாவது நம்ம ஆண்டவர் வித்தியாசமான கோட்பாடுகளை உடையவர்.
அவர் ஆவிக்குரியவர், நம்ம மாம்சத்தில் உள்ளவங்க. அப்போ நம்ம எப்பொழுதுமே என்ன செய்வோம்? மாம்சத்தில் யோசிப்போம். அதை குறித்து தான் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவரை குறித்து நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அப்பா, நம்ம தேவன், நம்மளுடைய ஆண்டவர், அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும். நம்ம பிசாசு ஜெயிக்கணுன்னாலும் சரி, உலகத்தை ஜெயிக்கணுன்னாலும் சரி, இச்சைகளை ஜெயிக்கணுன்னாலும் சரி, முதல்ல நமக்கு தேவைப்படுகிறது தேவ பலன். அப்போ அந்த தேவனை அறிந்து கொள்ளணும். அப்போ அவருடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை, அவருடைய வழிகள் நம்மளுடைய வழிகளாக இல்லை. நம்ம வித்தியாசமான உலக மார்க்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய மார்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா த ஃபஸ்ட் ப்ரையார் திங் வி ஹாவ் டு ப்ரே. நம்ம முதல் விஷயம் நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும். அப்போ தான் நம்ம ஆண்டவர் யார் நமக்கு தெரியும். நம்ம பிசாசு ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம், உலகத்தை ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்ம ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியணும். நம்ம ஆண்டவரோடு உறவாடணும், நம்ம ஆண்டவரோடு பேசணும். வேதத்தில் ஏனோக்கு பிசாசை விரட்டி கொண்டிருந்தான்னு எழுதவில்லை. ஏனோக்கு தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். உறவாடுகிறதுனால பிசாசை துரத்த முடியும், உறவாடுகிறதுனால தீர்க்க தரிசனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், உறவாடுகிறதுனால தேசத்தில் நடக்க போகிற காரியங்களுடைய சொப்பனம் பெற்றுக்கொள்ள முடியும், ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு வி நீட் ஃபெல்லோஷிப். அப்போ முதல்ல நம்ம தேவனுடைய எண்ணங்களை நம்ம புரிந்து கொள்ள நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவருடைய சிந்தனையை புரிந்து கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். இதுதான் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், முதல் காரியம் அது. ரெண்டாவது காரியம், நம்ம மாம்ச மனிதர்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மாம்ச மனிதர்கள், அதனால் என்ன செய்வோம்? 24 மணிக்கூறும் நம்ம மாம்ச சிந்தனையிலே இருப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தனை மரணம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8:6 நீங்கள் எழுதி கூட வச்சுக்கொள்ளலாம். நம்ம மாம்ச சிந்தனை என்ன செய்கிறது? மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். மாம்ச யோசனைகள், மாம்ச ஆலோசனைகள், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறோம்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், மாதம் 1 கோடி ரூபா வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் 12 கோடி எடுத்துடலாம், நம்ம குடும்பமே எப்படியோ எங்கேயோ போயிரும்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு இன்பமாக இருக்குது, காதுகளுக்கு இன்பமாக இருக்குது. ஆனால் செய்யலான்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ரூல்ஸ் வருது. எல்லோரும் இப்போ இருக்கிறத விற்று நம்ம என்ன செய்வோம்? பிஸ்னஸை தொடங்குவோன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தேவ சித்தமாக இல்லையான்னு தெரியாமல் கேட்குறதுக்கு இன்பமாக இருக்குது. வருஷத்தில் 12 கோடி ரூபா வந்துடும், மாதத்தில் 1 கோடி ரூபா வந்துடும், வீடை நம்ம ஈஸியாக கட்டிடலாம், எவ்வளோ கடனானா என்ன, நமக்கு தான் வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் விற்று என்ன செய்வோம்? பிஸ்னஸ் தொடங்குவோம். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த பிஸ்னஸ் முங்கிடும். ஏன்னா நம்மளிலும் ஹைடெக்கோடு, நம்மளிலும் பயங்கரமான இயந்திரங்களோடு, ஃபெசிலிட்டியோடு, இணையதள சப்போர்ட்டோடு பயங்கரமாக வேலை செய்கிறவங்க நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம அவர்களுக்கு முன்னாடி தலை குனிந்து என்ன செய்வோம்? நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பல கோடி ரூபாவும் நஷ்டம் ஆகும். இப்போ சொந்த வீடு கூட இல்லாமல் எல்லாமே இழந்து வாடகை வீடு பிடித்து இருக்கிறதுக்குள்ள வசதி இல்லாமல், பணம் இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை. இது எப்படி வந்தது? மாம்ச எண்ணங்கள். யாரோ சொல்லும் பொழுது இன்பமாக இருந்துச்சு, அதை கேட்கும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது ஆபத்தாக மாறுகிறது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேவ ஜனங்களே, அப்போ இந்த மாம்சத்தின் தந்திரத்தில் இருந்து, இந்த மாம்ச சிந்தனையில் இருந்து 24 மணிக்கூறும் நமக்குள்ள மாம்ச எண்ணம் ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு கிணத்திலிருந்து தண்ணி ஊறுகிறது போல நமக்குள் இருந்து ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தின் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். ஒருக்கா கூட சொல்லுகிற நீதிமொழிகள் 20:5. மனுஷனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவனுக்குள்ளாடி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிறது போல் ஆழமான நல்ல கவனம் பாருங்கள். இட்ஸ் அ டீப் வாட்டர். ஆழமாக இருக்குது, உள்ள உளுந்தா போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோ ஆழமாக இருக்குது. அவ்வளோ ஆலோசனைகள், ஏராளமான ஆலோசனைகள். மனசு சொல்லுது நம்ம பைலட்டாக மாறிடலாம், நம்ம பெரிய பிஸ்னஸ் தொடங்கிடலாம், 10 வீடை கட்டி நம்ம என்ன செய்யலாம்? வாடகைக்கு விட்டு பெரிய ஆளாயிடலாம், அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தொடங்கிடலாம். ஆனால் ஆக மொத்தம் ஒன்றும் செய்கிறதுக்கு கையில் காசு இல்லை. ஆனால் திங்கிங் மட்டும் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. இது எது தான் ஒரிஜினலாக மாறப்போகுது? நம்ம உட்காந்து கனவு காண சொன்னால் எல்லாரும் கனவு காணலாம். நம்ம பெரிய அமெரிக்காவில் ஒரு பெரிய வெள்ளை மாளிகைக்கு முன்னாடியே ஒரு 10 ஏக்கரை வாங்கி ஒரு பெரிய பங்களாவை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு கனவு காண சொன்னால் எல்லாரும் காண தான் செய்வாங்க. பகல் கனவு எல்லாருக்கும் வரும். ஆனால் ஒரிஜினாலிட்டி என்ன, உண்மை என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஏமாந்து போகக்கூடாதுன்னு தான் ஆண்டு சொல்லுகிறார். புத்தி உள்ளவன் அதை மொண்டெடுப்பான்.
அப்போ ஏராளமான ஆலோசனை வந்தாலும் தேவ சித்தம்னு ஒன்று உண்டு. நம்ம மண்டையில் நிறைய ஆலோசனை ஓடும், அதில் சித்தம்னு ஒன்று இருக்குது. அந்த சித்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஜெபம். அப்போ இந்த மாம்சத்தினுடைய எண்ணம் நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போவோம், அழிவுக்கு நேராக கொண்டு போவோம். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம் சொல்லுகிறது. அப்போது நம்ம ஓன் ஐடியாவில் போகும்பொழுது மரணத்தை அனுபவிப்போம். மரணம் என்றால் என்ன? கசப்பு நிறைஞ்சது. உடனே ஃபிசிக்கல் டெத்துன்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபிசிக்கல் டெத்தை அடைய மாட்டோம். வசனம் அழகாக சொல்லுகிறது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது தான் மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பாருங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு இச்சையாக தான் வரும். தொழிலை தொடங்கணும்னு ஒரு இச்சை, பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஒரு இச்சை, நம்ம பிள்ளைய அப்படியே கலெக்டருக்கு கட்டி கொடுக்கணும்னு இச்சை. இப்படி ஒரு இச்சையை பிசாசு கொண்டு வருவான். நம்ம இச்சை ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களேன். கலெக்டருக்கு கட்டி கொடுக்கணும், டாக்டருக்கு கட்டி கொடுக்கணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும். நம்ம ஆவிக்குரிய விஷயம் யோசிக்கலை. இதே தேவ பிள்ளையாக ஆவினால் நடத்தப்பட்டால் எப்படி யோசித்திருப்பீங்க? எனக்கு இருக்கிறது போதும், கத்தர் தர்றது எனக்கு போதும், என் பிள்ளைய தேவ சித்தம் உள்ள ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுப்பேன், எனக்கு இருக்கிற வீடு போதும், தேவன் தந்தால் அதை வாங்கிக்கிடுவேன். இது தேவ பிள்ளைகள் யோசிக்கிற யோசனை. ஆனால் உலகத்தான் இந்த மாம்சம் எப்படி யோசிக்கும்? எப்படியாவது சீக்கிரமாக ஒரு கோடீஸ்வரனாக மாறணும், சீக்கிரமாக என் மகனை ஒரு பெரிய இடத்துல கொண்டு வரணும், அவன் பெரிய உள்ள அத்தனை தொழிலையும் என் பிள்ளை படிச்சுக்கணும் தான் நம்ம நினைப்போம் இல்லையா? பைலட்டாக மாறிடணும், இன்ஜினியராக மாறிடணும், சயின்டிஸ்டாக மாறிடணும், எல்லாமே அவனுக்கு படிக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம படிக்க வச்சுருவோம். ஏன்னா நம்மளுடைய ஆசை ஃபுல்லாக என்ன? எப்படியாவது ஒரு பெரிய உயர்வுக்கு வரணும், நம்ம ஏழ்மை மாறணும், நம்ம சாதிக்கணும். இந்த ஒரு ஆம்பிஷன்லாம் நல்லது தான். பட் ஆனால் சித்தம்னு ஒன்று இருக்குது. இந்த மாம்சம் என்ன செய்யும்னா அத்தனையும் யோசிக்க வச்சு கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நம்மளை வேதனைக்குள்ளே கொண்டு போவோம். மரணம் என்றால் the first thing we want to understand about the death, what the Bible is speaking is peaceless life. நீங்கள் பைபிள் சொல்கிற மரணத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது சொல்லுகிற மரணம் உடனடியாக நடக்காது. அது முதல்ல உங்கள் சமாதானத்தை இழப்பீங்க. அப்போது நம்ம பார்க்குற ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏன் ஜெபிக்கணும்னா இந்த மாம்சத்தின் எண்ணமாகிய இந்த மோசமான சிறையில் மாட்டிவிடக்கூடாதுன்னா நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். இப்பொழுது நம்பர் மூன்று நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற நம்ம எதிராளியாகிய பிசாசு. இவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதுனால நம்ம தொடர்ந்து ஜெபித்தே ஆக வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய உபதேசம் இருக்குது. பிசாசா அவன் ஒன்றும் கிடையாது, அவனை நான் ஒரு அடி அடித்து அவன் ஓடி போயிடுவான், அவனாம் ஒன்றத்துக்கும் கிடையாது, அவனாம் என் முன்னாடி நிற்க முடியுமா, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையின் கிரியைகள் எப்படி இருக்கும்? 24 மணிக்கூறும் மொபைலை நோண்டிக்கிட்டே இருப்போம், 24 மணிக்கூறும் கசப்பு இருக்கும், உலகத்தையும் யோசித்துட்டு இருப்போம். பிஸ்னஸ் எப்படி செய்யணும், எப்படி உயரணும், எப்படி கல்யாணத்துக்கு கட்டி கொடுக்கணும், இல்லை எனக்கு எப்படி ஒரு கல்யாணம் ஆகும், எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர், இப்படி உலக விஷயத்தை யோசித்துக்கிட்டு நம்ம சொல்கிறது எப்படி இருக்கும்? விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணி கொண்டு இருப்போம். பிசாசு ஒன்றும் செய்யாதுன்னு. பிசாசு ஈஸியாக முழுகிட்டு போயிடும், ரகசிய பாவங்களில் முழுங்கிரும், நமக்கு விரோதமாக வருகிற ஆயுதத்தில் கீழே விழ பண்ணிடும், நம்ம தேவனோடு உறவாட முடியாது. ஆனால் வசனத்தை நம்பி கொண்டு இருப்போம். இந்த நம்பிக்கை ஒரு பெர்ஃபெக்டான நம்பிக்கை கிடையாது. அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசானவன், எதிராளியானவன் நம்மளை விழுங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான். உன்னதமான தேவனுடைய மனுஷனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம், இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இன்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஊழியர்களுக்கு பிசாசை கண்டு பயம் இல்லை. நான் சொல்லுகிறேன், யாரும் பிசாசை கண்டு பயப்படக்கூடாது, அதுதான் உண்மை. ஆனால் பிசாசனுடைய தந்திரங்களில் நம்ம விழுந்து போகக்கூடாது, நம்ம பயப்படலாம். ஆண்டவரே நான் கெட்டு போயிடக்கூடாது, என் ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பாஸ்டர் பிசாசனுடைய தந்திரங்களை குறித்து அந்த ஜனங்களுடைய ஆத்மாக்காக பயப்படலாமே தவிர பிசாசுக்காக நம்ம பயப்படலை. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், ஆனால் அவனுடைய தந்திரங்கள் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த தந்திரங்களில் விழுந்துடுறாங்க. இன்றைக்கும் மாஸ்டர்பேஷனில் விழுகிறவங்க இருக்காங்க, ஃபார்னிகேஷனில் விழுறவங்க இருக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விபச்சாரங்களில் விழுறவங்க இருக்காங்க, பண ஆசையில் விழுறவங்க இருக்காங்க. தேவ பிள்ளைகள் இப்படி விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நினைத்து தான் பவுல் பயப்படுகிறார். ஆதாமியும் ஏவாளையும் பிசாசு வஞ்சித்து ஆண்டவர் கூட இருந்த ஆதாம் ஏவாளையே வஞ்சிக்கப்பட்டாங்களே. இன்றைக்கி இந்த மக்களுக்கு ஒரு ஆலோசனை கூட இல்லாமல் இருக்கிறாங்களே, இவங்க ஜெபிக்காமல் இருக்கிறாங்களே, இவங்க வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களுடைய ஆத்மாவுக்காக பிசாசை நினச்சி பயப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது,
ஸோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம், மூணாவது விஷயம் சாத்தானை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயம், சாத்தானை கண்டு நம்ம பயப்படலை, ஆனால் அவனுடைய தந்திரங்களை நம்ம கடைசி வரைக்கும் விழுந்து போகக்கூடாது. அதனால நம்ம ஜெபிக்கணும். இப்போ மூணாவது ஒரு விஷயம், இந்த சாத்தான் ஏன் நம்ம கவனமாக இருக்கணும்னா, இந்த சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். என்ன போட்டிருக்குது? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இவன் யாரு? குற்றம் சுமட்டி கொண்டு இருப்பான். எப்போ? இரவும் பகலும். நைட்டு திடீர்னு எந்திக்கிங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள சில நேரம் பாடல்களை போடுவார். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்காமல் சண்டை போட்டுட்டு படுத்துட்டீங்க, நைட்டு எழும்புறீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பயம், உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம். என்ன இப்படி பேசிட்டானே, நைட்டும் வாதிக்கிறது, நைட்டு புலம்புறீங்க, கோபத்தோடு படுக்கிறீங்க. அந்த இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த கோபம், எரிச்சல் எங்கேருந்து வருதுன்னா, 24 மணிக்கூர் உங்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான். ஒரு சகோதரனுக்கு சண்டை, 2 பேரும் தூங்குறாங்க, நைட்டு எழும்புறான் ஒரு சகோதரன், அவனுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, இவனை விடக்கூடாது, இவனை நம்ம பாடம் படித்து கொடுக்கணும். இந்த எண்ணம் உள்ளேருந்து எப்படி வருது? ஏன்னா 24 மணிக்கூறும் சகோதரர்களுக்கு விரோதமாக ஒருத்தன் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான். தேவஜனங்களே, நம்ம சத்துருவை குறித்து 3 காரியம் பார்த்தோம். இந்த 3வது காரியத்தில் 3 காரியம் பார்த்தோம். 3வது காரியம் சாத்தான். அந்த சாத்தானை குறித்து சிங்கம் போல அவன் வாரான், அவன்கிட்ட கவனமாக இருக்கணும். சர்ப்பம் வஞ்சித்தது போல் நம்மளை வஞ்சிக்கிறான். அவனுடைய டிசப்ஷனில் நம்ம விழுந்துடக்கூடாது. சாத்தான் ஒன்றுமே கிடையாது, அவன் ஓடி போயிடுவான். ஆனால் அவனுடைய தந்திரங்களை இன்றைக்கி தேவ பிள்ளைகள் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிடக்கூடாது. அவன் இரவும் பகலும் நம்மளை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறான், அதில் நம்ம மாட்டிடக்கூடாது. அதனால தான் தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா நம்மளுடைய எதிராளி 24 மணிக்கூறும் ஆக்டிவாக இருக்கிறான், உழைச்சி கொண்டு இருக்கிறான், எப்பண்டா நம்மளை விழ வைக்கலாம்னு நினைக்கிறான். அதான் தேவ ஜனங்கள் 24 ஹவர்ஸும் சோத்திரம் பண்ணலாம். நீங்கள் நடக்கும்போது சோத்திரம் பண்ணலாம், நீங்கள் உட்காரும்போதும் சோத்திரம் பண்ணலாம், ப்ரேயர் மைண்டிலே இருக்கலாம். அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, சோத்திரம் பண்ணலாம். யாருக்கும் நீங்கள் வாயை திறந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்துக்குள்ளே ஆடி ஒரு பாடல் பாடிக்கொண்டு சோத்திரம் பண்ணிக்கொண்டே நீங்கள் போகலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் தேவனுடைய ஒரு ஃபெல்லோஷிப்புக்குள்ளே நம்ம இருக்க முடியும். இப்பொழுது நம்பர் 4, டு அவாய்டு டெம்டேஷன். மத்தேயு 24, மத்தேயு 26, 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தேவ ஜனங்களே, பிசாசு ஒரு பக்கம் சோதனையை கொண்டு வரும்பொழுது நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ஞான குறைவினால் நம்ம வீட்டுக்குள்ளாடி சில பிரச்சனைகள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க நம்ம மேலே உள்ள எரிச்சல், நமக்கு குடும்பத்துக்குள்ளாடி உள்ள சண்டை, நம்ம லைஃப்பில் உள்ள சேலஞ்சஸ், இது எல்லாமே டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் பிசாசினால் வருதோ இல்லையோ, நம்மளே நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம், சோதனையில் நம்மளுடைய இச்சைகள் என்ன செய்கிறது, நம்மளை தூண்டுகிறது. இல்லை பிறருடைய இச்சைக்கு நம்ம உட்பற்றக்கூடாது, அவர்கள் நம்மளை வச்சு ஏதாவது ஒரு வேலையை வாங்கிடுவாங்க. சாத்தான் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம டைமை வேஸ்ட் ஆக்குறதுக்கு அவன் பயங்கர பிளான் பண்ணி கொண்டு இருப்பான். நம்ம காலத்தை வேஸ்ட் ஆக்கணும், நம்ம தேவனுக்காக ஏதாவது செஞ்சிடவே கூடாது. பேதுருவை பாருங்கள், அவன் ஒழுங்காக ஜெபிக்காததுனால என்ன ஆகிட்டு, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், சோதனைக்குள்ளே பிரவேசிக்காதபடி ஜெபிங்கள்னு சொல்லுகிறார். ஆனால் பேதுரு ஒழுங்காக ஜெபிக்காமல் இருந்ததுனால கத்தி எடுத்து ஒருத்தனுடைய காதை வெட்டிடுவான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இயேசுவே மறுதளிச்சிருவான். காரணம் என்ன? ஜெபம் இல்லாததுனால் அவிசுவாசம் உள்ளே புகுந்தது, பயம் உள்ளே புகுந்தது, சோதனையில் பிரவேசித்து விட்டோம். அப்போ 1 மணிக்கூர் ஜெபிச்சா சோதனையை நம்ம தடை பண்ண முடிகிறது. 24 மணிக்கூறும் நம்ம சோத்திரத்தோடு இருந்தால், எந்த நேரமும் சோதனைக்காரன் வந்தால் இல்லை சோதனை வந்தால் நம்ம எளிமையாக ஜெயிக்கலாம். அதனால தான் தேவ ஜனங்கள் கிச்சனில் நின்னாலும் ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருக்கலாம், வாகனத்தில் போனாலும் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் பரிசுத்த ஆவி கூட சேர்ந்து நீங்கள் உள்ளத்தில் சோத்திரம் பண்ணிக்கொண்டு சில வசனத்தை மெடிடேஷன் பண்ணிக்கொண்டு நீங்கள் பிள்ளைகள்ட்டையும் பேசி கொண்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள 2 பீயிங்ஸ் இருக்குது. உங்களுக்குள்ளாடி ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், இன்னொன்று உங்கள் மூளை ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா இந்த சிந்தனை சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிடுது. ஆனால் இந்த ஆவி தேவன் சார்ந்த விஷயங்களை, தேவனுடைய விஷயங்களை அது பார்த்து கொள்ளுகிறது. ஸோ தேவ ஜனங்கள் நம்ம சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் 4வது காரியம். 5வது காரியம், டு கீப் அவர் டங் சேஃப். நம்மளுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா
நம்ம ஜெபிக்கலைன்னா நம்ம நாவை காத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார் சங்கீதத்தில், சங்கீதம் 141 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்னு கெஞ்சுகிறார். ஏன்னா ஜெபித்தால்தான் இந்த விஷயம் பாதுகாக்கப்படும். இந்த நாவின் மேல் அதிகாரம் எல்லாராலையும் வராது. நாவை அடக்கத்தக்க மனிதன் யார் என்று வேதம் கேட்கிறது. நாவு அடங்காத பிடாரி என்று வேதம் சொல்லுகிறது. நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மனித சக்தியினால், மனுஷனால் நம்ம வாயை அடக்க முடியாது. ஜெபம் தேவையாக இருக்குது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாயை என்ன செய்கிறார்? காத்துக்கொள்ளுகிறார். வீண் வார்த்தையை பேசாமல் பாதுகாக்கிறார். அப்போ இந்த 5வது விஷயம், நம்ம நாவு என்ன செஞ்சிடும்? நம்மளே அழிச்சிரும். அதற்குள்ள சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த நாவு எப்படி அழிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவஜனங்களே, நம்ம வீணான வார்த்தைகள் நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்ம நண்பர்கள்ட்டையோ பரிசுத்த ஆவியின் ஏவுதல் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி கொண்டு இருப்போம். சாம்பார் எப்படி வைக்கணும்னு தான் கேட்டிருப்பாங்க. அந்த சாம்பார்னுடைய விஷயத்தில் இருந்து ஊரில் உங்களுக்கு கல்யாண வீட்டில் உங்கள் கல்யாணத்தில் போட்ட சாம்பார் வரைக்கும் உள்ள பழைய கால ஹிஸ்ட்ரி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? ரெக்கார்டை திறந்துருவீங்க. அதில் பல மனக்கவலைகளை பேச ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர்கிட்ட பேச வேண்டிய நீங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டிய நீங்கள் பேசி 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 அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதிகமாக பேசும் பொழுது பாவம் தன்னாலே வந்துவிடும். ஏன்னா பேச்சில், வார்த்தையில் சில கரைகள் உண்டு. அது வந்துவிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் பேசுகிறாங்களோ வீண் பேச்சுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிளவி பேச்சுக்கு விலகி போகணும். கிளவி பேச்சுனா பழைய கால விஷயங்கள், ஒரு ஆளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, கடந்த விஷயங்களை சொல்லி சொல்லி காட்டுறது. ஆண்டவரே மன்னிச்ச பிறகு நம்ம எதுக்கு ஒரு ஆளை குறை சொல்லணும்? அப்போ அந்த மனப்பான்மையோடு நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு ஆளை பற்றி குறை சொல்லிட்டு இருப்போம். அவன் திடீர்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ரசிக்கப்பட்டுருவான். நீங்கள் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. இப்போ அவன் பாவியா நீங்கள் பாவியான்னு கேட்டால், நல்லா இருந்த நீங்கள் தான் பாவியாக மாறிட்டீங்க. ஏன்னா அவன் இப்போ என்ன செஞ்சிட்டான்? அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டான். ஆனால் அவன் மனம் திரும்பினது கூட உங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்? அவங்கள குறை சொல்லிட்டே இருப்போம். அதனால தான் தேவஜனங்கள் புரிந்து கொள்ளணும், எல்லாரையும் மன்னிக்க ஒரு ஆண்டவர் உண்டு. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீண் வார்த்தைகள் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேசும்பொழுது நம்ம நாவு ஜபத்தை விட்டு கடந்து போகுது. நியாய தீர்ப்பு நமக்கு உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனாலே நம்ம நாவை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவினுடைய வரலாறே அங்கே இருக்குது. அதில் ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது மிக முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. தேவஜனங்களே, நம்ம நாவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையவே நாசாக்கிரும். பெரிய கலவரங்கள் வந்துடும். இன்றைக்கி நிறைய பேருடைய டைவோர்ஸுக்கு காரணம் என்ன? அந்த நாவு தான். நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? அடித்தடி சண்டை கூட இல்லை. அவள் வாயை மூட மாட்டேக்கான், அவர் வாயை மூட மாட்டேக்கார், அவர் பேச்சை கேட்டாலே எரிச்சலாக இருக்குது. இன்றைக்கி நிறைய வீட்டில் தட்டுகள் பறக்கிறது, சண்டையில் பறக்கிறது, செம்புகள் உடைகிறது, கண்ணாடிகள் உடைகிறது. காரணம் என்ன? மனைவி பேசின அந்த ஒரு வார்த்தை, கணவர் பேசின அந்த ஒரு வார்த்தை, அம்மா பேசின வார்த்தையை பொறுக்காத வாலிபன் என்ன செய்கிறான்? வீட்டில் உள்ள சேரை உடைக்கிறான். காரணம் என்ன? அந்த நாவல இருக்கிற அக்னி, அது நரகத்தின் அக்னியை கொண்டு வரும். அது ஆயுள் சக்கரத்தை எரித்து போடும். குலை, சண்டைகள், பிடிவாதங்கள் எல்லாம் அது கொண்டு வரும். அந்த நாவை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், நாவல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நாவல உள்ள வார்த்தையில் ஃப்ரீடமும் இருக்குது, கேப்டிவிட்டியும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவும் இருக்கலாம், அடிமையாகவும் மாறலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரண கனியும் புசிக்கலாம், ஜீவ கனியும் புசிக்கலாம். உங்கள் வாயை திறந்து நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்குறாரு இல்லையோ, பிசாசு எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே செய்யும். அவன் வாயிலால் சொல்கிறான் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு, அவள் வாயால் சொல்கிறான் அவள் நல்லா இருக்கக்கூடாது, அவள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கா. அதை அப்படியே நடக்கட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் எடுத்துகிட்டு போய் போராடுவான். ஸோ நம்ம வாயாலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பிசாசை வர வைக்கக்கூடாது. ஒரு அருமையான சாட்சி ஒன்று, அதை சொல்லிவிட்டு நம்ம வேகமாக பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். 5 காரியம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 5வது காரியம் தான் நாவு. ஒரு தாய் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு எப்போவுமே நல்லா ஜெபிக்கிற தாய்,
ஜெபிப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியர் வராரு. அந்த ஊழியர் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறாரு. ஏன்னா அந்த பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடி, அது ஒரே போராட்டம், அந்த பிசாசு அலக்கழிக்குது. அப்போ வந்த ஊழியர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசு அலக்கழித்து சொல்லுது, நான் போகமாட்டேன். ஏன்னு கேட்டால் அந்த பிசாசு சொல்லுது, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பிள்ளையினுடைய அம்மா. எப்போம்மா கூப்பிட்ட அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறாம்மா, நான் ஒன்றும் கூப்பிடலையே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பிசாசு சொல்லுது, நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், நீங்கள் தான் அவங்க பிள்ளைய பார்த்து, ஏன் பிசாசே இங்கே வா அப்படின்னு சொன்னீங்க, ஏன் பேய் பிடிச்சவளை இங்கே வா, ஏன் பிசாசு இங்கே வா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் தாய்மார் நிறைய பேர் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தைகளை போட்டு பிள்ளைகளை ஏசுறது. அந்த அம்மாவும் என்ன செஞ்சுருக்காங்க, ஏன் பிசாசு இங்கே வான்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ளே வந்துட்டு அந்த பிள்ளைக்கு உள்ள வழியாக அதை உள்ளே வந்திருக்கு. அப்போது நம்ம வாயின் அதிகாரத்தில், நாவில் அதிகாரம் இருக்கிறனால நம்ம யாரையும் பார்த்து நீ செத்து போயிடுவ, நீ உனக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும், உன்னை நான் இனி பார்க்கவே கூடாது இப்படிலாம் சொல்லும் பொழுது மரணம் உண்டாகி கொண்டு இருக்கும். தேவஜனங்களே, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அதனால தேவஜனங்கள் என்ன செய்யணும், உங்கள் நாவை நல்லதுக்காக பயன்படுத்தணும்னா நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். 6வது காரியம், சங்கீதம் 119 113. வீண் சிந்தனையை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வீண் சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். சாத்தா எப்படி உள்ள நுழைவானா, வீண் சிந்தனை மூலமாக தான். சங்கீதக்காரனாகிய தாவீது மாடியில் அவர் நடந்து போகும்பொழுது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர் தான். ஆனால் கொஞ்ச நேரம் அவருக்கு வீண் சிந்தனை வந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, மாடியில் இருந்துக்கிட்டு குளித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து அவங்களுடைய கணவரை கொண்டு அந்த கொல்லப்பட்ட அந்த உரியாவின் மனைவியை இவர் எடுத்துக்கொள்கிறார். இவ்வளோ ஒரு மோசமான சிந்தனை அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா வீண் சிந்தனையினால் தான். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 119:13, வீண் சிந்தனையை நான் வெறுக்கிறேன், உமது வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். ஏன்னா வீண் சிந்தனை எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கல்யாணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரோ இல்லையோ உங்கள் மூளை பேசும். உங்கள் மூளை சொல்லும், இப்படி போய் இப்படி கடன் வாங்கிடலாமோ, இப்படி லோனை வாங்கிடலாமோ. அதை யோசித்துக்கிட்டே இருந்தால் அடுத்த நாளே லோனை வாங்கிடுவீங்க. என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நின்னா நல்லா இருக்குமே அப்படி யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா ஏதாவது என்ன செய்வீங்க, உருட்டி புரட்டி ஒரு காரை வாங்கிடுவீங்க. பின்ன மாதம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படி நம்ம சிந்தனை வீண் சிந்தனை வீணாக விட்டிங்கன்னா எதையாவது ஒன்று பிம்பத்தை உண்டாக்கிரும். நம்ம சிந்தனை ஆபத்தானது. நம்ம மைண்டில் அது ஒரு சிந்தையாக தான் வரும். ஆனால் பூமியில் நம்ம அதை செயல்படுத்தும் பொழுது அது ஒரு வீடாக மாறிடும், இல்லை ஒரு திருமணமாக மாறிடும், இல்லை ஒரு வாகனமாக மாறிடும். ஏன்னா அந்த சிந்தனை இப்போ உருவெடுத்துட்டு, தாவீதுக்கு அப்படி தான் வீண் சிந்தனை வந்துச்சு, பாவம் செய்யணும்னு. உடனே அதை உருவெடுத்துட்டு, அதனால தான் தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சா வீண் சிந்தனை வராது. இதுதான் 6வது விஷயம். 7வது விஷயம், யோபு என்ன செய்கிறாரு, பயப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஸோ தேவ ஜனங்களே, நீங்கள் ஜெபிக்கலைன்னா எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவீங்க. ஒரு நாளில் நீங்கள் எத்தனை தடவை பயப்படுறீங்கன்னு யோசித்து பாருங்கள். குடும்பத்தை குறித்து பயப்படுறீங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்க, கணவரை குறித்து பயப்படுறீங்க, தொழிலை குறித்து பயப்படுறீங்க, வருமானத்தை குறித்து பயப்படுறீங்க, ஆரோக்கியத்தை குறித்து பயப்படுறீங்க, நான் பரலோகம் போயிடுவேன் நான் பயப்படுறீங்க. இந்த பயம் எல்லாமே அப்படியே நிறைவேறும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் இந்த பயத்தை முறியடிக்கலைன்னா, வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்லுகிறார். அவர் பயந்துக்கிட்டே இருந்திருக்கார், என் பிள்ளைகள் பாவியாயிருவாங்களோ, என் பிள்ளைகளுடைய பாவத்தினால தேவ கோபம் வந்துருமோ, அப்படி நிறைய விஷயம் பயந்துருக்கிறார். அவர் பயந்ததை சாத்தா என்ன செஞ்சுட்டான், அப்படியே நிறைவேற்றி இருக்கிறான். இது யோபு சொல்கிற வார்த்தை. ஸோ தேவ ஜனங்களே, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ, எனக்கு கேன்சர் வந்துருமோ, சாத்தா அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணுறான். என் வேலை நாசம் ஆயிருமோ, என் வேலை இன்றைக்கி நின்றுமோ, ஒருவேளை எனக்கு வேலை இல்லாமல் போயிருமோ, எனக்கு வருமானம் இல்லாமல் போயிருமோ. உடனே இதை நீங்கள் அடித்து ஜெயிக்கணும். இந்த வார்த்தைகளை, இந்த சிந்தனைகளை ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கலன்னு வைங்களேன், வசனத்தை வைத்து நீங்கள் ஜெயிக்காமல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வசனத்தை வச்சு எளிமையாக ஜெயிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, என் வேலைலாம் போகாது, எனக்கு வியாதி வராது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், ஏதோ ஒரு வசனங்களை வைத்து நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை உருவெடுக்காது. இல்லைன்னா உள்ளே போன பயம் உங்களை அழிக்க தொடங்கிடும். ஒரு தேவ மனிதர் அடிக்கடி சொல்வார், பிசாசை காட்டிலும் பயங்கரமான ஆயுதம் தான் பயம். பிசாசு கூட என்னைக்காவது ஒரு நாள் தான் உங்களை பயங்காட்டுவான், இல்லை எப்போமாவது வருவான். ஆனால் அந்த பயம் 24 மணிக்கூர் உங்களை பயம் காமிச்சு கொண்டு இருக்கும். இது பிசாசனுடைய ஆயுதம். அந்த தேவ மனிதர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் ஒரு கொலைகாரனை கண்டு பயப்படுறீங்களோ இல்லையோ, அந்த கொலைகாரன் கொன்றுவான்னு சொல்லி நீங்கள் பயந்து என்ன செஞ்சிருவீங்க, அவன் வரவே இல்லை.
ஒரு திருடன் வந்து உங்கள் வீட்டில் திருடுறானோ இல்லையோ, தினமும் நைட்டு திருடன் வந்துருவானோன்னு சொல்லி திருடன் வராமலே நம்ம ஒரு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? மாடியில் ஒரு சவுண்டு கேட்டால் போதும், வீட்டுக்கு கேட்டு சவுண்டு கேட்டால் போதும், வீட்டுக்கு பின்னாடி உள்ள கதவுல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டால் போதும், அது ஒரு பூனை குதிச்சிருக்கும். ஆனால் நம்ம யோசிப்போம், திருட வந்துட்டான், ஐயோ எதையா திருடிடக்கூடாதே. இந்த பயமே நம்மளை கொல்லும். ஆக்சுவலாக அந்த தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார்னா, அந்த ஒரிஜினல் விஷயம் உங்களை கொல்லலை, அந்த உண்மையான போராட்டம் உங்களை கொல்லலை, அந்த போராட்டத்தை குறித்த பயம் கொள்ளுகிறது. பிள்ளைக்கு நல்ல கல்யாணத்தை ஆண்டு நடத்தி தருவார், இல்லை நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு தருவார். ஆனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமணம் ஆகுமா, எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, இல்லை என்னால் வீடு கட்ட முடியுமா, இந்த எண்ணமே உங்களை கொன்றுது. அதனால தான் தேவ ஜனங்கள் புரியணும், ஒரு போராட்டம் உங்களை கொள்ளலை, அந்த போராட்டத்தை குறித்த பயமே உங்களை கொண்டுரும். ஒரு மந்திரவாதி சொல்லுகிறாரு, பயப்படுகிற உலகத்தாண்ட கூட மந்திரம் பலிக்காதான். பயப்படாத ஒரு உலகத்தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பயந்தா ஆண்டவருடைய பாதுகாப்பை இழந்துருவாங்களாம். அப்போ பயப்படுகிற கிறிஸ்தவர்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் பிசாசு கிரியை செய்யுமா? பயப்படாத உலகத்தான் வாழ்க்கையில் கூட மந்திரம் கிரியை செய்யாதான். ஏன்னா மந்திரத்துக்கு கிரியை செய்யணும்னா பயம் ரொம்ப தேவைன்னு மந்திரவாதிகள் சொல்லுகிறாங்க. ஸோ தேவஜனமே, நம்ம பயப்படக்கூடாதுன்னா நம்ம ஜெபித்தாக வேண்டும். இதுதான் 7வது காரியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது காரியம். ஏன் நாம் இடைவிடாமல் ஜெபிக்கணும்? ஏன்னா நமக்குள்ளே புயல் அடித்து கொண்டே இருக்கிறது. அவிசுவாசம் என்ற புயல் அடிக்கிறது, மாம்சம் என்ற எண்ணம் புயல் அடிக்கிறது, இப்படி உலக டெம்டேஷன்ஸ் அடிக்கிறது, நாவை கண்ட்ரோல் பண்ணணும், வீண் சிந்தனை வருகிறது, தேவனுடைய ரகசியங்களை அறியணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நமக்குள்ளே அடித்து கொண்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா, பயத்தை ஜெயிக்கணும்னா, வீண் சிந்தனையை ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். இப்போ 8வது காரியம், ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம். அதில் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நல்ல கவனமாக பாருங்கள், விசுவாசத்தினால வராத எல்லாம் பாவம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை கெட்ட வார்த்தை போடலை, சண்டை போடலை, ரொம்ப சாந்தமான பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க, ஒரு கெட்ட வார்த்தை கூட உங்கள்கிட்ட இல்லை, ஒரு கசப்பு கூட இல்லை, யார்கிட்டையும் நீங்கள் கசப்பு பண்ணல, தங்கமான தேவ பிள்ளைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா பைபிளை கூட வாசிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? விசுவாசமாக பேச தெரியாது. உங்களுக்கு எல்லாமே அவிசுவாசமாக தான் பேச தெரியும். ஒரு சின்னதாக கையில் ரத்தம் பட்டுட்டுனா, ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டுனா, ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேனோ, ஒரு அவிசுவாச வார்த்தை. ஐயோ யாராவது மந்திரம் செஞ்சிட்டாங்களோ, ஒரு அவிசுவாச வார்த்தை. சும்மா நேச்சுரலாக ஒரு கத்தி வெட்டிட்டு கையில் சின்ன ஒரு கீரல் வந்துட்டு, அதை பார்க்கும் பொழுது ஐயோ பிசாசு என்ன தாக்குறான், ஐயோ மந்திரவாதி ஏதோ செஞ்சிட்டான், இதெல்லாம் அவிசுவாச வார்த்தை. இதெல்லாம் வேத வசனத்தினால இருந்து வரல, பயத்தினால வருது. அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். உங்கள் இருதயத்துக்குள்ளாடி விசுவாசத்தில் இருந்தால் எல்லா வார்த்தையும் புறப்பட்டு வரணும். நீங்கள் அவிசுவாசமாக பேசக்கூடாது. உங்கள் அப்பா சிலப்போ உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான நபராக இருப்பாங்க, எப்போ உங்களை ஏசிக்கிட்டே இருக்காங்க, அவர் குடிச்சு கொண்டு ஏசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது உங்கள் அப்பாவை நினச்சா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? வராது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் நல்லாவே இருக்க மாட்டார், அவராக விளங்க மாட்டார், அவரை நினச்சாலே ஒரு எரிச்சல். ஆனால் தேவ பிள்ளைகள், உங்களை அறியாமலே நீங்கள் பாவம் செய்கிறீங்க. உங்கள் அப்பா ஒரு ரட்சிக்கப்படாத நபராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசமாக பேசணும். இந்த கல்லையும் என் ஆண்டவர் கரைய வைப்பார். மோசே கல்லிலிருந்து தண்ணியை புறப்பட வைக்கவும் இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்கவும் ஆண்டவர் வைத்தார். கல்லிலிருந்து தண்ணியை ஊற்றை உண்டாக்கினார், வனாந்திரத்தில் ஊற்றை உண்டாக்கினார். இந்த கற்பாறையாகிய என் அப்பாட்ட இருந்து ஆண்டவர் ஜீவ ஊற்றை கொண்டு வருவார், இவரை ரட்சிப்பார். இந்த விசுவாச வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. மோசமான உங்கள் பிள்ளை தினமும் ரவுடித்தனம் பண்ணுறான், வீட்டில் கலவரம் பண்ணுறான், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செத்து தோலை, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், இவ்வளோ துன்பப்படுத்துறிய, இவ்வளோ அடிக்கிறிய, வீட்டில் உள்ளதெல்லாம் உடைக்கிறிய, உனக்கு ஆயுசு குறைவு தான், இப்படி சொல்லும் பொழுது அந்த அவிசுவாச வார்த்தை. ஆனால் அதே நேரம் இவ்வளோ போராட்டம் உள்ள ஒன்றை கர்த்தர் சவுலை மாற்றினவர் உன்னை பவுலாக மாற்றுவார், சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவர் உன்னையும் மாற்றுவார், உன்னையும் ஊழியக்காரனாக மாற்றுவார். இந்த விசுவாச வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எல்லா சூழ்நிலையிலையுமே தேவ ஜனங்களே, நேச்சுரலாக நமக்குள்ளே அவிசுவாசம் வந்துக்கிட்டே இருக்குமா? ஏன்னா நம்ம மாம்சத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ மாம்சத்தில் இருக்கிறனால நமக்குள்ளே அவிசுவாசம் சொல்லுகிறது சும்மாவே வந்து கொண்டு இருக்கும்.
யோசனைகள், சிந்தனையில் உள்ள கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யும்னா, நல்ல வேலை வாய்க்குமா, சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகும், வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், உடனே அவிசுவாச வார்த்தை வரும், ஐயோ இந்த வேலை போயிருமோ. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, சின்ன வியாதின்னு, உடனே உள் மனசு சொல்லுது செத்து போயிடுவோமோ, உடனே அவிசுவாசத்துலேருந்து பேசிடுவோம், இப்படி இருக்குது, நான் செத்து போயிடக்கூடாது, 4 பேர்கிட்ட பேசுவோம், நான் செத்துட்டேன், என் பிள்ளையை பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. இந்த அவிசுவாச வார்த்தையை பிசாசு கிளப்புகிறான். இதெல்லாம் பாவம். நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே உங்களை நம்பாமல் நான் இப்படி செஞ்சிட்டேனே. நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு வியாதி வருதா, எனக்கு மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லலாம். ஒரு போராட்டம் வருதா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லலாம். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்திவார்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும், அவிசுவாசத்தில் ஒப்பாரி வைப்போம், பயப்பட தொடங்குவோம். ஆண்டு சொல்லுகிறார், விசுவாசத்தினால் வராதெல்லாம் பாவம். அப்போது நம்ம நினைப்போம், கெட்டார்த்த போடுறது பாவம், சண்டை போடுறது பாவம், சபைக்கு போகாமல் இருக்கிறது பாவம், ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம்னு நினச்ச நம்ம இன்னும் ஆழமாக போனால் விசுவாசத்தில் பேசாமல் இருக்கிறது பாவம். நம்ம பேசுகிற வார்த்தையில் விசுவாசம் இல்லாமல் இருக்குது, அதில் அவிசுவாசமாக இருக்குதுன்னா அது பாவம். சிலரெல்லாம் பேச விட்டால் நம்ம சோர்ந்தே போயிடுவோம், உள்ள விசுவாசமும் போயிடும். காரணம், அவங்க வாயிலிருந்து அவிசுவாசமாக வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பயத்தையும் நமக்குள்ளே புகுத்திடுவாங்க. நம்மளால இந்த உலகத்தில் வாழவே முடியாது, சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிடணும்னு நம்ம நினைப்போம், எப்படியாவது தப்பிச்சிடும், எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சிடலான்னு நினைப்பாங்க. தேவ ஜனங்களே, அது அல்ல விசுவாசம். விசுவாசம் சொல்லுகிறது, எந்த மோசமான நேரத்திலையும் கர்த்தர் என்னை நடத்துவார், மகா வறட்சியான காலத்தில் என்னை நடத்துவார். இதை குறித்து சொல்கிறது தான் விசுவாசம். ஆண்டு எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா, எல்லா சூழ்நிலையிலையும் விசுவாச அறிக்கையிடணும். அப்போ தான் நம்ம பாவம் இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம்னு வேதம் சொல்லிட்டு. ஸோ தேவ ஜனங்களே, 8வது விஷயம், நீங்கள் விசுவாசத்தில் தரித்து நிற்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். 9வது காரியம், உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். தேவஜனங்களே, இந்த கண் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய கான்டாக்ட் பாயிண்ட். பிசாசு உள்ள புகுறினாலும் கண்ணை தான் யூஸ் பண்ணுறான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுனாலும் கண்ணை தான் யூஸ் பண்ணுறார். ஸோ தேவஜனங்களே, இந்த கண்ணை கவனமாக நீங்கள் கவனிக்கலைன்னா உங்கள் கண்ணுக்குள்ளே வழியாக தான் கர்த்தருடைய வெளிச்சம் உள்ளே போகுது. ஒரு தரிசனம் பார்க்குறீங்க, ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்குறீங்க, இல்லை நல்ல அன்பான ஒரு ஊழியரை பார்க்குறீங்க, ஒரு ஏழையை பார்க்குறீங்க, அந்த ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, உங்கள் கண் அந்த ஏழையை பார்க்குது. அப்போது உங்களுக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் கடந்து போகும். ஐயோ, இந்த ஏழை வஸ்திரம் கிழிஞ்சி இருக்குதே, செருப்பு இல்லாமல் இருக்கிறானே, நமக்குள்ளாடி எல்லாம் இருக்குதே, ஏசப்பா நமக்கு இப்படி நம்மளை வைக்கலையே, நமக்கு தங்குற இடம் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க. காலையிலே எழும்பி பச்சை பச்சையான எல்லா இடங்களையும் பாருங்கள், சூரியனை பாருங்கள், கடற்கரையை பாருங்கள், எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளாடி அந்த கண்ணு மூலமாக என்ன உள்ள போகுது, என் ஆண்டவர் படைச்ச அண்ட சராசரம் எப்படி இருக்குது. இடையில நான் கடல் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நம்ம அந்த கடல் கரையில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அந்த கடல் தண்ணி வருது, அதை மிஞ்சியும் அதால் வர முடியும், ஆனால் அது வராது. காரணம், நம்ம தேவன் எல்லைக்கோடு போட்டிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை நான் பார்க்கும்பொழுது யோசித்தேன், என் ஆண்டவர் இந்த கடலுக்கு ஒரு எல்லைக்கோடை போட்டு வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா கடற்கரை மக்களுடைய வீட்டுக்குள்ளே எல்லாம் இந்த கடல் தண்ணி போயிடும். ஆண்டவருடைய கோபம் வரும்பொழுது சுனாமி, இப்படிப்பட்ட காரியெல்லாம் மக்கள் அழியப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசி நாட்களில் இந்த ஆபத்துகள் நடக்கும். ஸோ ஆண்டவர் எல்லைக்கோடு போட்டதுனால தான் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இந்த இயற்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்குள்ளாடி விசுவாசம் போகுது. ஆனால் இதே கண்ணில் சினிமா போஸ்டரு, சினிமா, இச்சையான விஷயங்கள், அடுத்தவனுடைய பொருளை இச்சிக்கிறது, அவன் வீடு கட்டிட்டானே, அந்த வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, அவனை காட்டில் நம்ம 1.5 அடி உயரம் கூட்டி கட்டணும், அவன் காரை வாங்கிட்டான், அவனிலும் ஒரு பெரிய கார் வாங்கணும், இந்த இச்சைகள், அவன் வஸ்திரம் வாங்கியிருக்கான், இதே போல் வாங்கணும். தேவ ஜனங்களே, இதே போல் நம்ம கண்களுக்குள்ள இச்சை போய் நம்மளுடைய வெளிச்சத்தை அணைத்து போட அதற்கு வல்லமை இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் இல்லாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து பாருங்கள், நீங்கள் கிச்சனில் போய் மோதிக்கிட்டு இருப்பீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் இருக்கிற பெட்ரூமில் 2 சுற்றிட்டு உங்கள் பாத்ரூம் எங்கே, உங்கள் கதவு எங்கே, உங்கள் கட்டில் எங்கேன்னு தேடினீங்கன்னா நீங்கள் முட்டிட்டு தான் இருப்பீங்க. காரணம், இந்த உலகத்திற்கும் கண் வெளிச்சமாக இருக்குது, ஆவிக்குரிய உலகத்திற்கும் கண் வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த கண் இச்சையினால் கரைபற்றாதபடி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால் இந்த அருமையான 9வது விஷயத்தில் நம்ம கண்ணை பாதுகாக்கணும், நம்ம தரிசனத்தை பாதுகாக்கணும், நம்ம உள்ளான மனுஷனுடைய தாகத்தை பாதுகாக்கணும், இச்சைகள் உள்ளே போயிடக்கூடாது, நம்ம சரீரம் இருண்டக்கூடாது, நம்ம ஆத்மா இருண்டக்கூடாது. கண்டிப்பாக நாம் ஜெபித்தாக வேண்டும்.
இதுதான் 9வது காரியம், கண்ணை பற்றி நம்ம பார்த்த விஷயம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நம்முடைய இருதயம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 19வது வசனம், என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. 25வது வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம், நீதிமொழிகள் 23:25, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. 2 விஷயம். ஒன்று, ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்த இருதயத்தை அவர் சுத்தப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், சதையான இருதயமாக மாற்றுவார். மாற்றிட்டு உங்கள் கையில் கொடுப்பார். நீங்கள் திரும்பி என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்ட இருதயமாக மாற்றிடக்கூடாது, கல்லான இருதயமாக மாற்றிடக்கூடாது, பாய்சன் நிறைந்த விஷம் நிறைந்த இருதயமாக மாற்றிடக்கூடாது. அதை தான் அவர் சொல்கிறார், நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. அப்போ நம்ம இருதயத்தை நம்ம தான் நடத்த முடியும். ஆண்டவர் அதை பரிசுத்தமாக வச்சுக்கொள்வார்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு விசை சுத்திகரித்து தருவார், ஒருக்க கழுவித்தாரார். இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவிட்டார். இனி அதை பரிசுத்தமாக வைக்கிறது உங்களுடைய கடமை. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இயேசு சுகப்படுத்தும் பொழுது அந்த நபர்கள்ட்ட சொல்லுவார், இனி பாவம் செய்யாத. அப்போ இது வரைக்கும் செய்த பாவம் அதை நான் மன்னிச்சிட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால தான் நீ குணமடைந்த. ஆனால் இனி நீ பாவம் செய்யாத. நீ செய்தா இதிலும் கேடானது வரும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு திரும்பி வியாதி வர்றது காரணம் தெரியுமா? திரும்பி அவங்க பாவம் செய்கிறது. நம்ம பாவத்தை பற்றி பார்த்தோம், விசுவாசத்தினால் வராதது பாவம். அப்போ அவங்க அவிசுவாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விசுவாசிகள் புலம்புவாங்க, சண்டை போட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க, ஆனால் தனியாக அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். நீங்கள் புலம்பக்கூடாது, உங்கள் இருதயத்தை நல்வழியில் நடத்தணும், வசனத்தை வச்சு அதை சீர்படுத்தணும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மர இலைகள்லாம் விழுந்து குப்பையாக இருக்குதுன்னா நீங்கள் அழகாக தூத்து என்ன செய்வீங்க, நீட்டாக்குவீங்க. இதே போல் உங்கள் இருதயத்துக்குள்ளே 24 மணிக்கூறும் உலகம், சிந்தனை, மாம்சம், உற்றார் உறவினர் பேசக்கூடிய வார்த்தைகள், இல்லை உங்கள் சூழ்நிலையை கண்டு பயந்து போய் நீங்கள் என்ன செய்வீங்க, இருதயத்துக்குள்ளே இந்த மர இலைகள் போல் விழுந்து காஞ்சி போய் கிடக்கிற காரியங்களை நீங்கள் வசனம் என்ற வார்த்தையினால் தூற்று அகற்றணும். இருதயத்தை நீங்கள் சுத்திகரிக்கணும். நீங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கலைன்னா ஆண்டவர் அதை செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் சுத்திகரித்து தருவார், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் வீடு குப்பையாயிரும், உங்கள் இருதயம் குப்பையாயிரும், ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்த இருதயத்தினுடைய இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, தேவஜனமே, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தேவஜனமே, உங்கள் பிள்ளைகள் ஒரு விஷயம் கேட்கும் பொழுது, ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, சோதனையில் உங்கள் கணவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அவருடைய பிஸ்னஸில் ஒரு போராட்டம் வரும் பொழுது, உங்கள் நாவில் இருந்து அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை வரணும். ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு தாயினுடைய பொறுப்பு சமையல் செய்து போடுறது மட்டுமல்ல, ஆஃபீஸுக்கு போய் சிலதை சம்பாதிக்கிறது மட்டுமில்ல, அவர்கள் நாவில் இருந்து பிள்ளைகளை தேற்றுகிற வார்த்தை வர வேண்டும், கணவரை தேற்றும் வார்த்தை வர வேண்டும். இது ஒரு மனைவிக்கு மட்டுமல்ல, இருதயம் உடைய எல்லாரும், அது வாலிபனாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒரு ஐயாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் இருதயம் இருக்குதோ, மனுஷனாக பிறந்து இருதயம் உள்ள எல்லாரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து என்ன புறப்படுதான், ஜீவ ஊற்று. குடும்பத்துக்கு மட்டுமல்ல, கம்பெனியுடைய ஓனர், பாஸ் சொல்கிறாங்க, நம்ம கம்பெனி திவாலாக போகுது. அந்த நேரம் நீங்கள் ஜெபிச்சு ஒரு வார்த்தையை சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் சார், நம்ம ஆஃபீஸ் திரும்பி எழும்புன்னு சொல்கிறீங்க. அவர் அந்த ஆலோசனையை கேட்டு ஆஃபீஸாக கூடி ஜெபிக்கிறீங்க. இல்லைனா அந்த ஆஃபீஸர் போய் தனியாக ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் அதை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஜீவ ஊற்று புறப்படணும்னா நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா நீங்கள் ஜெபிக்கணும். என வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் சொல்லுகிறது. அப்போ ஒரு நீதிமானுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, ஜீவ ஊற்று இருக்குது. நீங்கள் பேசும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டப்படும். இன்றைக்கி கூட இந்த அருமையான பதிவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இது எதையும் நான் ஒரு நோட்ஸை பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதோ நிறைய பக்கமாக எழுதி வச்சு நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த அருமையான வசனத்தை கீழ்ப்படிஞ்சதுனால இன்றைக்கி இந்த இருதயத்திலிருந்து ஊற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதெல்லாம் ஊற்றிலிருந்து கேட்குறீங்க. இது ஒரு மனுஷனுடைய ஆலோசனை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காத்து கொள்ளப்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து ஊற்றாக புறப்படுகிறார். இதை எத்தனையோ ஆயிரங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்குறாங்க. கடந்த நாட்களில் 6 லட்சம் மக்கள், ஒரு மாதத்தில் 6 லட்சம் மக்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க.
இந்த அருமையான மனுஷன், இந்த அடியனாகிய நான் பேசும் பொழுது என்னை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டதுனால பல லட்சம் மக்களுக்கு அது பயன்பட்டிருக்குது. நான் இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை தேவஜனமே, பல மீடியாஸ்களில், பல ஆன்லைனில், பல வாலிபர்கள், பல முதியோர்கள், பல பைபிள் காலேஜில், பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை ஷேர் பண்ண ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ இந்த இருதயத்தை நான் காத்து கொண்டதுனால இதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டுட்டு இன்றைக்கி ஆயிரங்கள் கேட்டு என்ன செய்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் கரெக்ஷன்ஸை உண்டாக்குறீங்க. நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறீங்க, நம்ம லைஃப் தவறாக போகுது, நம்ம லைஃப்பை கவனமாக மாற்றணும், தேவனுக்கு பிரியமாக மாற்றணும்னு. இந்த ஆலோசனை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இன்றைக்கி இந்த வாய்ப்பை, இந்த அருமையான செய்தி மூலமாக கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தருகிறார் உங்களோட பேசுகிறதுக்கு. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது. இது எப்படி வருது? ஆண்டவர் ஒரு ஊற்றை திறக்கிறார். என்னுடைய அறிவில் இதை பேச முடியுமான்னு கேட்டால் என்னால் பேச முடியாது. எனக்கு 5 நிமிஷம் மேலே பேச தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? இருதயத்திலிருந்து ஊற்ற திறக்கிறார். தேவ ஜனங்களை, இந்த ஊற்ற திறந்ததுனால தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்குள்ள வீடியோலாம் போய் பாருங்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த வார்த்தை ஒரு உணவு போல அவங்களுடைய சோர்வு மாறுது, பலவீனங்கள் மாறுது, நம்பிக்கை உண்டாகுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிலோமீட்டர் கடந்துடுறாங்க, முன்னாடி செல்லுகிறாங்க, முன்னேறி போய் கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு இந்த ஜீவ ஊற்று ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், இதே ஊழியத்தில் இப்படி அநேகருக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதே ஊற்று உங்களுக்குள்ளே திறந்துட்டுன்னா உங்கள் குடும்பத்தில் அது பயன்பட தொடங்கிடும், உங்கள் ஆஃபீஸில் பயன்பட தொடங்கிடும். உங்கள்கிட்ட பேசினாலே உங்கள் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்படும். வேதம் சொல்லுகிறது, இயேசுனுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டதாம். இதே போல் தேவஜனங்களே, கல்விமானின் நாவை ஆண்டு தருவார். நம்ம செய்ய வேண்டியது நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஒருக்கா கூட 10 காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்தோமோ ஒருக்கா கூட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வசனங்களை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய 10 காரியங்களை தான் நம்ம பார்த்தோம். முதல் காரியம் ஏசாயா 55:8, ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழிகள் உன் வழிகள் அல்லன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம கண்டிப்பாக அவரோடு பேசி ஆகணும். நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ப்ரொவோக் பண்ணணும்னா, நம்ம அதை கொண்டு வரணும்னா நம்ம ஜெபித்தால் தான் ஆவிக்குரிய மண்டலங்களில் நம்மளால் பிரவேசிக்க முடிகிறது. நம்பர் 2, ரோமர் 8:6, நம்ம மாம்ச சிந்தனை மரணம்னு சொல்லுகிறது. ஸோ அதனால் மாம்ச விஷயங்களை தலையிடக்கூடாதுன்னா நம்ம ஜெபித்தாகணும். நம்பர் 3, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் 1 பேதுரு 5:8, 2 கொரிந்தியர் 11:3, வெளிப்படுத்தல் 12:10 இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? பிசாசுகிட்ட கவனமாக இருக்க சொல்லுகிறது. அப்போ நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும். 4வது விஷயம், டு அவாய்ட் டெம்டேஷன், நம்மளுடைய சோதனையை ஜெயிக்கணும். மத்தேயு 26:41 ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். 5வது விஷயம், உங்கள் நாவை காத்துக்கொள்ள. சங்கீதம் 141:3, மத்தேயு 12:36, யாக்கோபு 3:6, நீதிமொழிகள் 18:21. இதெல்லாம் இந்த நாவை குறித்து நம்ம பார்த்த விஷயங்கள். 6வது காரியம், சங்கீதம் 119:13, வீண் சிந்தனையை நம்ம காத்துக்கொள்ளணும். வீண் சிந்தனை வராமல், அது நம்மளை பாவத்துக்கு நேராக கொண்டு போகாமல் நம்மளை காத்துக்கொள்ளணும். அதனால தான் அந்த காரியத்தை 6வது விஷயத்தில் நம்ம பார்த்தோம். 7வது காரியம், யோபு 3:25, நாம் பயந்த காரியம் நமக்கு வந்துடும். அப்போ நம்ம இதிலிருந்து ஜெயிக்கிறதுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 8வது காரியம், விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், கடைசி வசனத்தினுடைய கடைசி பாகம். அப்போது இந்த அவிசுவாசத்திலேருந்து ஜெயிக்கணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 9வது காரியம், நம்ம கண்ணை பாதுகாக்கணும். இந்த கண் சரீரத்திற்கும் விளக்காக இருக்குது, உலக காரியத்திற்கும் சரி, ஆவிக்குரிய காரியத்திற்கும் சரி, கண்ணுக்குள்ளே தான் தேவன் சில ரகசியங்களை வைத்திருக்கிறார். கண் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிற இடம், அதில் ஒரு பரிமாற்றம் நடக்கிற இடம். ஒன்று உலகம் உள்ளே போவோம், இல்லைனா பரலோகம் உள்ளே போவோம், இச்சைகள் உள்ளே போவோம், இல்லைனா அபிஷேகம் உள்ளே போவோம். அப்போ கண்ணுக்குள்ளாடி தரிசனங்கள் தெரிகிற இடம். நீங்கள் கவனமாக அதை காத்துக்கொள்ள வேண்டும். 10வது விஷயம், எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 9வது விஷயத்தினுடைய வசனம் மத்தேயு 6:22. 10வது விஷயத்தினுடைய வசனம் நீதிமொழிகள் 23:19-26, நீதிமொழிகள் 4:23. ஸோ இந்த 10 காரியங்களை நம்ம கவனமாக நம்ம ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்றால், டிஃபால்ட்டாக இயற்கையாகவே நம்ம ஜெபிக்கலைன்னா நமக்குள்ளே இந்த போராட்டம் வரும். இயற்கையாகவே வரும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா, நீங்கள் 1 மணிக்கூர் மட்டும் ஜெபிச்சா கொஞ்சம் பலன் இருக்கும். ஆனால் இடைவிடாமல் ஜெபிச்சிங்கன்னா இந்த காரியங்கள்லாம் அடங்கி போயிடும்.
நாவை கரெக்டாக பேசுவீங்க, வீண் சிந்தனை வராது. பிரச்சனை வந்தாலும், ஒரு டெம்டேஷன் வந்தாலும் அதை ஜெயிப்பீங்க. பயம் வந்தால் அதை ஜெயிப்பீங்க. அவிசுவாசம் வந்தால் ஜெயிப்பீங்க. கண்ணு தவறாக பார்த்துட்டுனா அதை ஜெயிப்பீங்க. இருதயம் தாறுமாறாக போக தொடங்குச்சுன்னா இருதயத்தை கண்ட்ரோலில் வைப்பீங்க. அவிசுவாசம் வந்தால் கண்ட்ரோலில் வைப்பீங்க. மாம்ச சிந்தனைகள் வந்தால் கண்ட்ரோலில் வைப்பீங்க. அப்போ உங்கள் இருதயமே பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா, ஜபத்தினால் நீங்கள் பாதுகாக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ நம்மளுடைய சரீரம், நம்ம ஆவி, ஆத்துமா இப்படிப்பட்ட பலவீனம் உடையவர்தான் இருக்குது. நம்ம கவனிக்காமல் இருந்தோன்னா வீண் சிந்தனை உண்டாயிருது, இருதயம் தாறுமாறாக போயிருது. நம்ம மாம்சத்தில் யோசித்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போது நம்ம ஜெபிக்காமல் இருந்தாலே பாவம் நம்மளை ஆளுகை செய்திடும். அதனால் தேவஜனங்கள் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருடைய உதவி இருந்தால் இப்படி இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க, நம்ம ஆவியை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன செய்ய, வேத வசனம் நம்ம இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்ய, இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கன்னு கண்டிப்பாக நம்ம வர நாட்களில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ள நிறைய ஆவிக்குரிய பதிவு போட்டிருக்கிறோம். ஜெபத்தில் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கும் பொழுது வேதத்தை வாசித்துட்டு ஜெபித்துட்டு இந்த வீடியோஸை ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். ஒரு மணிக்கூர் அதை போட்டுட்டு கேட்டுக்கொண்டே ஜெபிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதை பார்ப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய மதிப்பு, அந்த ரேங்க் உயர்றதை பார்ப்பீங்க. பிசாசுகள் ஓடுகிறத பார்ப்பீங்க. விடுதலை உண்டாகிறத பார்ப்பீங்க. இது ஏதோ ஒரு 10 பாயிண்டை கேட்டோம் போனோம் அல்ல. இது உங்கள் மனப்பலகையில், உங்கள் இருதய பலகையில், நீதிமொழி 3:3 சொல்லுகிறபடி உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுறதுக்காக தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் செலவழித்து நம்ம தியானித்து வசனத்தை வாசித்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தியானித்திருக்கோம். இது நிச்சயமாக உங்களுக்கு புரோஜனப்பட்டிருக்கும் விசுவாசிக்கிறேன். புரோஜனப்பட்டிருந்தால் தேவ பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அநேக ஆத்துமாக்களுக்கு இது பயன்படட்டும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். God bless you. ஆமென்.